இப்படி இருக்கிற போது ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது யதார்த்தம். ஆனா ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இப்படியான தாக்குதல் நடத்துவது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுக்கு எதிராக 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகளை மிகப்பெரிய நிலத்தடி பதுங்குகுழிகள்ல தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதான் இங்க உள்ள பிளஸ்ஸே ஹூதிகளுக்கு என்னன்னு சொன்னா, அவங்க எந்த இடத்துல இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கம்பெனிஸ் எங்க இருக்குது, எங்க அந்த தொழிற்சாலை இருக்குது, எங்க தயாரிக்கிறாங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியல, இஸ்ரேலுக்கும் தெரியல. எல்லாமே அண்டர் கிரவுண்ட். ஈரான்லையும் அவங்க எங்க செய்யறாங்கன்றது தெரியல, ஹூதிகளும் எங்க செய்யறாங்கன்னு தெரியல. முழுவதும் அண்டர் கிரவுண்ட்ல பூமி கடியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சரே வெக்கங்கெட்டு போய் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த நிலையில தான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கப்பல் மூழ்கும் நிலையை அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான சூழல்ல நமக்கு தெரியும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது. பிரிக்ஸ் மாநாடுங்கிறது பொருளாதார ஒரு கூட்டணியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸை பொறுத்தவரையில் பிரிக்ஸில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்கிறாங்க, சவுதி அரேபியா இருக்கிறது, ஈரான் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது. இப்படி அதாவது அமெரிக்காவினுடைய அலையன்ஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள், சீனா இருக்கிறது. இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த மாநாட்டை திங்கட்கிழமை இதனுடைய இறுதி மாநாட்டு நிகழ்வுகள் பிரேசில் தலைநகரத்தில் நடைபெற்ற நிலையில் அவங்க தங்களுடைய 17வது மாநாட்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் காசா மீதான மிலேச்சத்தனமான இன அழிப்பு போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு போல்டான ஒரு அறிவிப்பும் கூட. அந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதோட சேர்த்து அதை வெளியிடுறது அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சும்மா இருந்துருவாங்க. ஆனால் அதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் மீதான தாக்குதல்களையும் தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் இருக்கிறாங்க. ஈரான் மீதான தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை சொன்னதோட ஈரான் மீதான தாக்குதல் யாருடைய காலத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கிறாரு, அவருடைய அனுமதியோடு தான் நடைபெற்றது. அவங்களும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி தாக்குதல் நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த 12 நாள் வாருக்குள்ள. அப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த அறிவிப்பு வெளியே வந்ததோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரிக்ஸினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவர்கள் மீது 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார். அமெரிக்காவுக்கு நீங்க ஏற்றுமதி செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு 10% வரி விதிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரி விதிப்பு என்பது ஒரு பொருளாதார மிரட்டலாக இருக்கிறது. சைனா இதை கண்டிச்சிருக்கிறாங்க. இந்தியா சம்பந்தமாக எந்த செய்திகளையும் இன்னும் சொல்லல. ஆனா பிரேசிலுடைய அதிபர் அவர் ஒரு போல்டான ஒரு ஆள். ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தெளிவாக நிற்பாரு, இஸ்ரேலுக்கு எதிராக